ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரேரஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைல் நாடன் சிக்கன் கறி. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அந்த கேரளா லாம் போயிருந்தீங்க அப்படின்னா இது டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நம்ம எந்த ஒரு பேஸ்ட்டுமே அரைச்சி ஆட் பண்ண மாட்டோம். நம்ம வெங்காய தக்காளியே இட்ஸ் எனஃப் ஃபார் திஸ் கிரேவி. வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 வெங்காயம் போல் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. அது கூடவே நம்ம ஒரு 4 பச்சை மிளகா போல் நான் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக இந்த பச்சை மிளகா தான். அதையும் நல்லா ஒன்று சேர நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதையும் நல்லா அந்த வெங்காயத்தோட வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி சுருங்குற அளவுக்கு நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுருக்கோங்க. இந்த கொத்தமல்லி தான் இந்த கிரேவியில் செம்மையான டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ளேவர் நல்லா கொடுக்குறதும் இந்த கொத்தமல்லி தான். நான் 2 தக்காளி பழம் போல் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கிறதுக்காக லைட்டாக ஒரு சிட்டிகை போல் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம கிரேவியில் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒன்று சேர வதங்கி இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், சோம்புத்தூள், கரம் மசாலா, பெப்பரு, அதுக்கப்புறமா உப்பு. நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு செகண்ட் மூடி வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஓரத்துலலாம் தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அந்த கிரேவி கொஞ்சம் திக்கன் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணால் தான் நமக்கு சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி நம்ம நெய் சோறு, கோகோனட் ரைஸு, அதுக்கப்புறம் நம்ம ரச சாப்பாடு, இதுக்கெல்லாமே அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் இது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இது போதுமான அளவு நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது, கறி நல்லா ஜூஸியாக இருக்கிறதெல்லாம். இப்போது இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு கிளான்ஸ் நல்லா இதை பரட்டி விடுங்க. அவ்வளோதான் நாடன் கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம ரேரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. Until then, bye friends, take care, bye.